10 பேர் வச்சு பாட்டியா ஆடுறியா? என்ன பண்றது? காப்பாற்ற பாரு. என்ன என்ன செருப்பால் அடிக்கணும்? ஆமா சரி, நீ ஓட வேண்டியதுதான். என்ன பண்றது? நம்ம தகரத்தை ஏதாச்சே என்ன இருக்கு? இவ்வளவு முட்டாளா இருப்பேன்னு நான் நினைக்கலையா? உன்னை காட்டி கொடுத்துருவேன்னு பயந்துதானே ஊரை விட்டு ஓடி போறேன். ஏன் நிறுத்துன? ஒரு நல்ல பாம்போட பல்ல புடுங்கி எரிஞ்சிருக்கியே, உன்னை நான் எப்படியா காட்டி கொடுப்பேன்? கௌரி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ கொள்ளையடிக்க உதவி கேட்டு வந்தப்போ ஒரு அயோக்கிய பயல அடக்கணும்னு சொன்னேன். அது இந்த நாகப்பனை தான். நாகப்பன்? அத்தனை கௌரி, உனக்கும் அவனுக்கும் பல வருஷத்து விரோதம். அப்ப நான் சின்ன பொண்ணு. சந்தைக்கு போயிட்டு நானும் எங்க அப்பாவும் நாங்க வளர்த்த ஒரு ஆடும் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தோம். அதோ போது பாரு அவன் தீனி. இஷ்டத்துக்கு போய் தின்னுட்டு வா. தெரியாம மோதிருச்சு, மன்னிச்சிருங்க ஐயா. ஏண்டா தோசி பயல, உன் கிடா வம்ப இழுத்துருச்சு. இந்த நாகப்பையனி பின்வாங்க மாட்டான். ரெண்டையும் மோதி பாத்திர வேண்டியது. ஐயோ வேண்டாங்க. அப்படி நீங்க முடிவு கட்டிட்டா அதுக்கு நான் தயாருங்க. ஆட்ட விடுங்க, ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம். ஜெயிச்சிடுச்சு. அதுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாம். வா வா, தைரியமா வா. ஏதாவது செய்யறதா இருந்தா 4 பக்கம் யோசிச்சு செய்யணும். எவ்வளவு பெரிய குற்றங்களை செஞ்சு நான் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணி அவன் பேர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரும். அப்ப நிச்சயம் நான் மாட்டிக்குவேன். இப்படி ஏதாவது செஞ்சுட்டு வந்திருப்பேன்னு நான் சந்தேகப்பட்டேன். இப்ப சொல்லு கோரி, நான் எப்படி இங்க வாழ முடியும்? சரி, நீ இங்க இருந்து போய் என்ன செய்வே? கொள்ளை அடிப்ப, கொலை செய்வே. அதை விட நீ இங்க இருக்கிறது ஒண்ணும் பெரிய குத்தம் இல்ல. நீ செய்ய போற நல்ல காரியம் இது வரைக்கும் நீ செஞ்ச குத்தங்களுக்கெல்லாம் பரிகாரமா இருக்கட்டும். என்ன சொல்ற? உன்னை இருக்க சொல்றது ஏன் சுயநலத்துக்குன்னு நினைக்காத. நீயே முடிவு பண்ணிக்க. தீபாவளி கொண்டாடுறானுங்களா? தீபாவளி இதுக்கு காரணம் நீங்க தான். ஊருக்கெல்லாம் நாடு வைக்கிற நீங்க கேவலம் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வளைஞ்சு கொடுத்தது அவமானம். வேலு, இந்த நாகப்ப ஒருத்தனுக்கு நாள் வச்சுட்டா அவன் கடைசி ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவகாசம் கொடுப்பாங்கிறது உனக்கு தெரியாதா? அப்படின்னா அவனோட கடைசி ஆசை அந்த பெண்ணை காப்பாத்தி கொண்டு போய் அவங்க அக்காட்ட ஒப்படைக்கிறது. அதையும் நிறைவேற்றி இனி பாக்கி இருக்கிறது அஞ்சி.
இன்னைக்கு 5வது நாள். அவன் தலையனை அவன் கையில பார்க்கணும். இத்தனை வருஷமா இந்த நாகப்பனை பத்தி என்னென்ன புகாருங்க வந்தது? எந்தெந்த புகார்களுக்கு நீங்க விசாரணை நடத்துனீங்க? என்னென்ன கேஸ் எழுதியிருக்கீங்க? மேல் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? எவ்வளவோ கேஸ் போட்டோம், எவ்வளவோ விசாரணை நடத்தணும். பொறுப்பான இன்ஸ்பெக்டர் இல்லாததுனால ஒண்ணுமே செய்ய முடியல சார். நான் சொல்றேன், அவனுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை ஃபைல்களும் என் மேஜுக்கு வந்தாகணும், ஒரே வாரத்துல. என்ன? எனக்கு மனசு சரியில்லை. மனசு ஏன் சரியில்லைன்னு கேக்குறியா? சொல்றேன். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரே ஒரு தொங்கு மீசக்காரர், அவர்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். வந்த அன்னைக்கே நாகப்பனை மண்ணுக்காவ வச்சுட்டாரு. ஆம்பளைன்னா அவர் ஆம்பளை. என்னமோ தெரியல, அவர் மேல எனக்கு ஒரு மயக்கம். தனியா சந்திச்சு பேசலாம்னா ஒருத்தன் குறுக்க நிக்கிறான். அத போறேனே அந்த விளக்கதான். அவன் மட்டும் இல்லன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? ஆடு பனியனை திருடுது, நாய் லுங்கிய திருடுது. என்ன இப்படி அரை துண்டோட விட்டுருச்ச? எங்க போயிருச்சு? இதே இருக்குது என் பனிய, என் லுங்கி. என்னதான் இது? என்னையே மறக்கிறீங்க? நான் உங்க வீட்டுல வந்து திருடிட்டா போயிட்டு இது ரெண்டு சத்தியமா என்னது? வேணா வண்ணாகுறி இருக்குது, பாத்துங்க. என்ன விட்டுருங்க. காலை கொண்டு வாடா. ஏய், இவ கொண்டு வர மாட்டான சீக்கிரம். ஏய், எப்படா கொண்டு வந்து வச்ச? பரவாயில்லையா பையன், சூடிக்கு ஆயிட்டா? நல்லா இருக்கும். என்னங்க இது? என் வீட்டு வாசப்படி முன்னாடி உட்காந்துட்டு மாடு மாதிரி இழையெல்லாம் தின்னுட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? உன் ஆடு நாய் என்ன மாடு ஆக்கிருச்சு. ஆத்தங்கரைக்கு குளிக்க போன என்ன இது ரெண்டும் மடக்கி போட்டுருச்சு. பொன்னி, இதுகள்ட்ட இருந்து என்னை காப்பாத்தி வெளியே அனுப்பேன். ஆமா, ஏன் ராமுவும் ரங்கனும் உங்களை நகர விடாம உட்கார வச்சிருக்குன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. என்ன தப்பு? காலையில இருந்துச்சு காலை கடனை முடிக்க ஆத்தங்கரைக்கு போறது ஒரு தப்பா? இல்ல, கௌரி கிட்ட ஏதாவது தப்பா நடந்துட்டீங்களா? ஐயோ, சத்தியமா இல்லையே. சரி, கௌரியும் வரட்டும், அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அது வரைக்கும் இப்படியே இருங்க. என்ன இப்படியே வா? ஐயோ, கௌரி இன்னைக்கு வரா நாளைக்கு வரானோ, பசி வேற உயிர் போகுது. உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, வீட்டுக்குள்ள ஏதாவது பழைது இருக்கான்னு பாக்குறேன். இந்தா, உன் வீட்டுல இல்லன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டுல இருந்தாலும் கேட்டு வாங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. அதுக்கே தொட்டு தொட்டு பேசுறீங்க. அடிக்கடி தொடுவேன். என்னாச்சு நான் கந்தசுவாமிக்கு இன்னைக்கு இப்படி கொள்றானே? தோசை இட்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தா? ஒண்ணுமே புரியல. போ. குட். என்ன ருசி? டே கந்தசுவாமி, நீ மட்டும் பொம்பளையா இருந்திருந்தா இப்பவே உனக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிருப்பேட்டா. நீயா பொம்பளையா இருந்தா தாலி கட்டுவேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க? ஏகம் பாயிண்ட்கே வரிய. அம்மா, இதை நீயா செஞ்சு வச்ச? கந்தசுவாமிங்க யாருக்கு தெரியும்? நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ பாவம்னு இத்தனையும் பண்ணி வச்சேன். ரொம்ப நன்றி. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேனுங்க. என்ன திடீர்னு வாங்க போங்க. இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் ஆச்சே. அதனாலயா? அம்மா, நியூஸ் பேப்பர் சொன்னா நீ என்ன வேணும் செய்வியா? ஆமா. பாக்கலாம், எனக்கு மீன் குழம்பு வச்சு கூட பாக்கலாம். இவ்வளவுதானா? உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த கந்தசுவாமி இருக்கானே, அவனுக்கு மீன் கண்டாலே பிடிக்காது. கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறான். அந்த ஆள் கிடக்குறான். நான் வைக்கிறேன் பாருங்க மீன் குழம்பு. இப்போ 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 ஆனா அதுக்கு முக்கியமா ஒண்ணு தேவை. என்ன வேணும்? சட்டு, பானை, உப்பு, காரம், மிளகா, நல்லெண்ணெய், சீமெண்ணெய் எல்லாம் இருக்க. அது மட்டும் இருந்தா மீன் குழம்பு வைக்க முடியுமா? அடுப்பு இருப்பு அது இருக்க. வேற என்ன வேணும்? மீன் வேணும். ஆமா, மீன் வேணும். அது எங்க கிடைக்கும்? ஆத்துலதான் கிடைக்கும். பிடிச்சு கொடுங்க, ருசியா வச்சு தரேன். புறப்படு. டிஃபன் அது கிடைக்கட்டும், வா. உன் கையால சமைச்சு போட்டா நான் 4 படி சாப்பிடுவேனே. என்னங்க இது? கையெடுங்க. இவ்வளவு தூரம் நெருங்கியாச்சு, இனிமே ஆனாவனால இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். அங்க பாருங்க, அது ரெண்டும் நம்மளையே பாக்குது. இது ரெண்டுக்கும் விவசாயம் கிடையாது.
ஆமா உங்க எஜமானி அம்மா கிளுகிழுப்பா இருக்கிறான கொஞ்சம் ஓரம் கட்டவனா நம்ம 2 பேரும் ஒதுங்கிடலாமா? கொஞ்சம் இருங்க. என்ன ஆமா உங்க 2 பேரும் காதலை பத்தி எதுவும் தெரியாதா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுங்களேன். கட்டு கண்ணோட காலையும் சேர்த்து கட்டு. ஏன்னா நம்ம பேசலாம் கேட்கும். அந்த ஆட்டை கட்டு. பாத்தீங்களா இப்ப இப்படி இனிமே இதுகளுக்கு நாம என்ன செஞ்சாலும் ஒண்ணும் தெரியாது. பொன்னி நீ ரொம்ப மீன் பிடிக்கணும்னு வெறும் கை வச்சுட்டு வந்தா எப்படி? வலை தூண்டில் ஒண்ணுமே இல்லையே. ஆமா இப்ப என்ன பண்றது? வேட்டி அவருங்க. வேட்டி அவுக்குறதா? இந்த வேட்டி அவுக்குற வேலை நம்ம கிட்ட வேணும். என்ன விளையாடுறீங்க? மீன் பிடிக்கணும்னா வேட்டி அவுத்துதான் ஆகணும். சீக்கிரம். என்ன நீ அந்த பக்கம் திரும்ப. இப்படி வா. அப்படியே தண்ணியில விட்டு தூக்குங்க. ஏதாவது மாட்டோம். வேட்டி வேட்டி வேட்டி. உங்களுக்கு மீன் குழம்பு திங்க கொடுத்து வைக்கல. ஏன் கொடுத்து வைக்கல? எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். நீ தானியம் ஊத்து கூட மீன் பிடிக்கலாம். எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா? நம்ம மட்டும் வைக்கலையா என்ன? நீ சொன்ன உடனே வேட்டி அவுத்து கொடுக்கல. இப்ப தண்ணி 50 போயிடுச்சு. அதனால தெரியாது தானியம் ஊத்து கூட மீன் குழம்பு சாப்பிட்டே ஆகணும். வேணும் நான் கண்ணை மூடிக்கிறேன். நம்பலாமா? அவன் தானி சத்தியமா சொல்றேன். பாரு என்ன பிடிங்க. சரியா பிடிங்க. ஒன்னும் தெரியலையே. மாட்டிக்கிட்டே இருங்க. மீன் மாட்டிக்கிட்டதும் சொல்றேன். கண்ணை திறந்து மீனை மட்டும் தான் பாக்கணும். ஒரு ஜாகிரதையா இரு. இந்த ஆத்துல முரடங்கள்லாம் இருக்கு. குரு குரு கடிக்கிறது பார்த்தா அப்படியே கடிச்சு திங்கலாம் போல். எங்க பாக்குறீங்க? உன் அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்ட மீனையும் விட்டுட்ட, என் மனசையும் விட்டுட்ட. லெட்டர் லெட்டர் என்னடா? வணக்கங்க. வணக்கம். ஒண்ணும் இல்ல. வரேங்க. கவுண்டரி அக்காவை நாட்டை நாக்க கடத்திட்டு போயிட்டாங்க சார். என்ன வண்டி? என்னடா நீ அவ்வளவு பெரிய ஆளா? இன்னைக்கு 5வது நாள் உன் தலை போற நாள்.
என்ன காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர். அம்மா, நீயும் ஒரு மனுஷனா? ஐயா, இந்த ஆளை ஏன் காப்பாத்துனீங்க? நீங்க அந்த ஆளு பொண்டாட்டி. ஐயா, அந்த நாகப்பே சவகாசம் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கல. எப்போ அவன் உறவை நீ அறுத்துக்கிட்டு வரையோ அப்போ இந்த தாலியை என் கழுத்துல கட்டி என்ன உன் பொண்டாட்டியா ஏத்துக்கையா. இல்லன்னா அந்த சேத்துல முழுகி நீ சேர்த்துட்டதா நான் நினைச்சுக்கிறேன். இந்தையா நீ கட்டுன தாலியா. ஐயா, நீங்க எனக்கு தாலி பிச்சை கொடுத்தீங்க, அத தாலியா தெரிஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. ராஜு, நாகப்பா உனக்கு படத்தை தான் கொடுப்பா. தன்னையே கொடுத்தவதான் மனைவி. உனக்கு யார் வேணுங்கிறது நீயே முடிவு பண்ணிக்கோ. பாத்தியா வேலு, என் முன்னாடியே ஜனங்க எவ்வளவு தைரியமா போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் துரை. ஆமா, ஏன் ஒரு கைய வெட்டி இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ராஜுவை என்கிட்ட பிரிச்சுட்டான். கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுக்கு அந்த 2 கையும் நான் தான். இன்னைக்கு வரலாமா? புறப்பட்டு போய் எத்தனை நாளாச்சு? எழுதின லெட்டர் எதுக்குமே பதில் இல்லை. அடிக்கடி லெட்டர் வருது, யார் எழுதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கை நாட்டா இருந்தாலே தான் உண்டு. வரேங்க. எங்கடா வாங்கப்பா? சார், இப்ப ஒரு கல் உடைக்க போயிருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். நீ எங்கடா போற? நான் ஸ்கூலுக்கு போறேன் சார். ஸ்கூலுக்கா? ஏய், உன் மூஞ்சிய பார்த்தா படிக்கிற பையன் மூஞ்சி மாதிரி இல்லையாடா? நான் நல்லா படிப்பேன் சார். யார் சொன்னா? நான் சொல்றேன் சார், நான் நல்லா படிப்பேன். அப்படியா? பாக்கலாம்டா. லெட்டர் படி பாக்கலாம். படுறா ராஸ்கல், படி. அன்புள்ள கணவருக்கு இதற்கு முன் பல கடிதங்கள் எழுதினேன், பதில் இல்லை. கவலையாக இருக்கிறது. இந்த கடிதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் சமயம் நானும் குழந்தையும் ஊருக்கு போட்டிருப்போம். ஸ்டேஷனில் சந்திக்கவும். இப்படிக்கு உங்கள் மனைவி லட்சுமி. போட போட. நீங்க? என் கணவர் தான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டர். ஆமா, நீங்க எப்படி இங்க? நானு இந்த ஊர் சப் இன்ஸ்பெக்டர்.
அப்படியா? ஆமா, நீங்க இன்னைக்கு ஊர் வரீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. நான் ஸ்டேஷனுக்கு கொண்டு அனுப்புறதுக்குள்ள நீங்களே வந்தீங்க. ஓ, பாபு இல்ல? ஆமா, அவர் எங்க? அவருக்கு 5 ஸ்டேஷன்ல டியூட்டி, இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. வரதுக்கு எப்படியும் 4 நாள் ஆகும். ஓ, அதான் லெட்டர் எழுதலையா? ஆமா, நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ இன்ஸ்பெக்டர்னு சொல்லலையே. நான் சொல்லவே இல்லையா? மறந்துருப்பேன். ஆனா நீங்க போலீஸ் அதிகாரியத்தே இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா போலீஸ்ல மேல் மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாரையும் பழக்கம் உண்டு. என்ன பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்கன்னு என் கணவர்கிட்ட சொன்னீங்கல்ல. ஆமா, அன்னைக்கு காஃபி கொண்டு வர்றதுக்குள்ள ஏன் போயிட்டீங்க? என் கணவர் ரொம்ப ஏமாந்துட்டாரு. இப்பதான் அவர் கூடவே இருக்கேன். என்னது, அவர் யூனிஃபார்ம் நீங்க மாட்டிக்கிட்டு? அதே கேக்குறீங்க. விடிய காலையில பயணம், லைட் போட்டா எங்க தூக்க கட்டிடுமோன்னு பயந்து அந்த இருட்டுல ஏன் போட்டி அவர் போட்டி நினைச்சு ஏன் போட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றது, அவர் போட்டி யூனிஃபார்மே நான் மாட்டிக்கிட்டேன். நல்ல வேடிக்கை. உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படிங்க? சமையல்காரர் இருக்கானே. நான் தான் அடியன் சமையல்கார கந்தசாமி. கந்தசாமி வணக்கம். ஆமா, அவரு சாப்பாட்டுல எல்லாம் உப்பு காரம் அளவோட தானே சேர்த்துக்கிறாங்க? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? தினம் சேவ் பண்ணி காட்டி நீங்க விட மாட்டீங்களா? நானும் விடுறதே இல்ல. உப்புக்கார உருளைக்கிழங்கு சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? நான் சேர்த்துக்கிறதே இல்ல. வார எண்ணெய் வச்சு குளிக்காட்டி நீங்க விடவே மாட்டீங்களா? நானும் விடுறதே இல்ல. என் சம்சாரம் இல்லாத குறைய சமையல்கார கந்தசாமி தான் நிறைவேற்றி வைக்கிறான்னு ஐயா இவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு இல்லைங்களா? ஆமா ஆமா, ஒரு நாளைக்கு 4 தடவையாது ஐயா உங்களையும் பாபுவையும் பத்தி விசாரிக்காத நாளே கிடையாது. பரவாயில்லையே, அவர் யாருக்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. ஆமாங்க, அவருக்கு என்கிட்ட ஒரு இது. கந்தசாமி வந்தவங்களை நிக்க வச்சுட்டு பேசிட்டே இருப்பே இல்ல ஏதாவது? இல்லங்க அம்மா, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. வெண்ணி விளைய வச்சிருக்கேன். அடுப்புல இட்லி இருக்குது, அம்மியில சட்னி இருக்குது. நீங்க வந்துட்டீங்கன்னா கலந்துடலாம். பாபு வா. என்னடா அந்த அம்மா கிட்ட மரியாதை எல்லாம் எதிர உலகிட்டா? அந்த அம்மா கிட்ட அவங்க புருஷனை பத்தி ஆழ்ந்து விட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த அளப்புக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியும். என்ன என்ன காரணம் உனக்கு தெரியும்? என்னடா நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருப்பீங்க. அவர் கரடிக்குள்ள ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுப்பாங்க. அது பயங்கரமான இடம். அதை சொன்னா அந்த அம்மா பயந்துக்குவாங்கன்னு நீங்க போய் சொல்லி இருக்கிறீங்க. அவ்வளவுதானே? நீ பெரிய புத்திசாலிடா. ஆமா, நம்ம புருஷனை பத்தி அவ்வளவு கச்சிதமா சாப்பாடு எல்லாத்தையும் சொல்லியே, அதுல உனக்கு எப்படி தெரியும்? என்னடா என்னாச்சு? அது நான் அவர் டைரிய புரட்டி பார்த்தேன். அது தப்பு தான். உங்க டைரியை நீங்க பத்திரமா வச்சுங்க. அப்படியா? ஆமா கோரி, கணவன் மேல உயிரை வச்சிருக்காங்க. தன் புருஷனை எப்ப பார்க்க போறேன்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க புருஷனை நான் தான் கொண்டு நினைக்கும் போதெல்லாம் என் மனசாட்சி என்ன சித்திரவதை பண்ணுது. அவங்க முன்னாடி நிக்கிற தைரியம் கூட எனக்கு இல்ல. இந்த ஊரை விட்டு ஓடி போறத முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு அந்த அம்மா விதவை ஆயிடுவாங்க. போலீஸுக்கு உண்மை தெரிஞ்சு நீ கைதி ஆயிடுவே. உதவிக்கு ஆள் இல்லாம இந்த ஊர் அனாதை ஆயிடும். இதனால யாருக்கு என்ன லாபம்? இப்ப என்ன செய்ய சொல்ற? அந்த அம்மா கிட்ட நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. இந்த ஊரை விட்டு போகவும் கூடாது. உண்மை கொஞ்சம் கொஞ்சமா என்ன அரைச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை நாளுக்கு அந்த அம்மா கிட்ட ஆகணும். இந்த ஊருக்கு புண்ணியம் செய்யறப்ப நீங்க பண்றது ஒண்ணும் பெரிய பாவம் இல்ல. வணக்கம்மா. வணக்கம். நீங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்க? அம்மா வந்திருக்காருன்னு சொன்னாங்க, பாத்துட்டு போலாம்னு வந்தோம். அப்படியா? உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஐயாதான்மா. இந்த ஊர்ல எப்ப என்ன நடக்குன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருந்தோம்மா. ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த பயமே விட்டு போச்சு. அப்படி அவர் என்ன பண்ணாரு தெரியாதா? இந்த ஊரையே ஆட்டி படைச்ச நாட்டாமைய உண்டே இல்லைன்னு பண்ணிட்டாரம்மா. இதுல நான் தான்மா துரதிருஷ்டசாலி. 1 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா நான் என் கணவரை எழுந்திருக்க மாட்டேன். என்னைக்கு இந்த விதவ கோலத்துல இருக்க மாட்டேன். நான் கொடுத்து வைக்கலாமா. 100 வயசு ஐயாவே வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. ஓ, இவரைத்தான் சொன்னீங்களா? இவர் என் வீட்டுக்காரருக்கு சிநேகிதர். இப்ப ஒரு கேம்புக்கு போறாரு. அப்படியா? என்னமோ எங்க நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்காரு. அப்போ நாங்க போயிட்டு வரோம்மா. வாங்க. வரையா? உங்களை பத்தி எல்லாரும் பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நீங்க இந்த முரடனோட சண்டை போட்டது. ஆமாமா, அவர் இருக்காரு,
அவனை பத்தி நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அந்த விதவை சொன்னதுல இருந்து அவன் எப்பேற்பட்டவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சுமங்கலியோட மாங்கல்யத்தை பறிக்கிறவ கொலபாதகனா தான் இருப்பான். அவனுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அவன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ உங்க குடும்பம் ஒத்தாசை இருக்கிறதுக்கு. ஓ, பேசுறத பார்த்தா எனக்கு ஒத்தாசைய கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இருந்தாலும் தப்பு இல்ல. அவர் ஊர்ல இருந்து வரட்டும், முறைப்படி பேசி கல்யாணத்தை முடிச்சுக்கோ. சந்தோஷம் தானே? பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கௌரி, அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் கொலை பார்த்துக்கண்டா எனக்கு மன்னிப்பே கிடையாது. நாகப்பன் செஞ்ச கொலைகள், கள்ள கடத்தல்கள், கற்பழித்தல் எல்லா விவரமும் இந்த ஃபைல்ல இருக்கு சார். ஆமா, புள்ளி விவரங்கள் சொல்றீங்களே தவிர அவனை உள்ள தள்ளுறது ஒட்டானாலும் முடியல. எப்படி சார் முடியும்? நாகப்பன் கேஸ் கோர்ட்ல நிக்கணும்னா பலமான சாட்சி இருக்கணும். இந்த ஊர் ஜனங்க யாருமே தைரியமா சாட்சி சொல்ல வரமாட்டேன்றாங்களே சார். ஏன் வர மாட்டேங்கிறாங்க? இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டீங்க, நீங்க அப்ரோச் பண்ணா நிச்சயமா சாட்சிக்கு வருவாங்க சார். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த கிராமமே அடிமையா இருக்கு. ஒருத்தனுடைய ஆசைக்கும் கோபத்துக்கும் ஒவ்வொரு குடும்பமும் பலியாகிட்டே இருக்கு. இந்த அக்கிரமத்தை ஒழிக்கணும்னா நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணும். நீங்க சொல்ல போற சாட்சியை வச்சுதான் நான் அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். இன்ஸ்பெக்டர், அதுக்கு இவங்க யாரும் தேவையில்லை இன்ஸ்பெக்டர். நாகப்ப யார் யார கொன்னா, எதுக்காக கொன்னா, எங்க வச்சு கொன்னா, எல்லாம் இங்க இருக்கு இன்ஸ்பெக்டர். நீ மட்டும் நாகப்பனுக்கு எதிராக சாட்சி சொன்னா போதும், அவன் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எந்த நிமிஷமும் அதுக்காக தயாரா இருக்கு. ராஜு, உன் மனசு மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ மனுஷனா மாறிட்டேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். குட். சாட்சி சொல்ல போறாங்க. இதுக்கு காரணம் தெரியுமா? துறைக்கு விரோதமா சாட்சி சொல்ல போனாரே, அதுதான். தம்பி, உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்கப்பா. இல்லைன்னா எல்லாரும் போல ஊரை பார்க்க போங்க. எங்களுக்கு எதுக்கு சாட்சிக்கு கூப்பிடாதப்பா. நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. இவர் நாகப்பனுடைய ஆளா சாகல, இந்த ஊருக்கு நன்மை செய்யணுங்கிற முயற்சியில செத்திருக்கார். இந்த ஒரு திருப்தி ஆயுசுக்கும் போதும். உனக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்த ராஜுவனை கொண்டுட்ட. ஆனா உண்மையான சாட்சியை உன்னால கொல்லவே முடியாது. எனக்கு எதிராக எவனுமே இனிமே சாட்சி சொல்ல மாட்டான். ஒருத்தன் வருவான். யார் அது? நாட்டாமே நாகப்ப. நீ செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த நாள் இன்னைக்கே ஆகக்கூடாது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த கைக்கு பதில் சொல், அப்புறம் என்ன சாட்சி கூப்பிடு. இந்த கை என்ன? இந்த உலகத்துல எந்த கைக்கும் பதில் சொல்ல நான் தயார். சவால்.
ஆட்டாமே பார்த்த இல்ல இன்னும் நீ மட்டும்தான் பாக்கி இருக்க. எப்ப வச்சுக்கலாம்? இப்போ வச்சுக்கலாமா? என்ன சொல்ற? சொல்லி அனுப்பு. ஏண்டா ஏறுமை தோத்து பைத்திய வெக்கமா இல்ல? நீ செத்து போயிருக்கலாம். எங்க அந்த சிடுமூஞ்சி? யார கேக்குற? நீ கட்டிக்க போறியா? அவர்தான். ஐயோ, யார் அப்படி சொன்னது? எங்க அம்மா தான். பாபு, ஹேண்ட்ஸ் அப். எங்க அப்பா எங்க? வந்துருவாரு பாபு. எப்ப கேட்டாலும் இப்படித்தான் சொல்ற. எப்பதான் வருவாரு? இப்போ உங்க அப்பாவுக்கு என்ன அவசரம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க அப்பா இருந்தா நான் கேக்குற போதெல்லாம் கதை சொல்லுவாரு. நீ என்னன்னா சிடு சிடுன்னு இருக்க, சிரிக்கவே மாட்டேன்ற. இப்ப நான் சிரிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. பயந்துட போறான். ரொம்ப கரெக்ட். அவன் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க சிரிச்சு நான் பார்த்ததில்ல. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே சிரிச்சுட்டே இருப்பேன். டே குட்டி பையல, சீக்கிரம் சொன்னே சிரிச்சுட்ட. இப்போ என்ன செய்யணும் சொல்லு. ஒரு கதை சொல்லு. கதையா? எதையாவது சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சது ஒரே கதைதான். அதிகமா இருக்கு. ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா வந்தா சரியாயிடும். அவர் ஊர்ல இல்லீங்களே. வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க, அதுதான் நல்லது. சார் வரேன் சார். டாடி, டாடி. உடனே போங்க. அவர் எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்க. இந்த போலீஸ் உத்தியோகமே போனாலும் சரி, என் புள்ளதான் எனக்கு முக்கியம். டாடி, டாடி. இனிமே என்னால முடியாது. அந்த அம்மா இனிமே ஏமாத்த மாட்டேன். இப்போ போய் நான் யாருங்கிற உண்மையா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஆமா சார், டிஎஸ்பி இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றதாக தந்தி வந்திருக்கு சார். குட். சரியான சமயத்துல தான் வந்திருக்காங்க. நானும் சரியான சமயத்துல தான் வந்திருக்கிறேன் இன்ஸ்பெக்டர். என்ன சொல்ற? யாருக்கும் உபயோகம் இல்லாம சாகிறதை விட ஊருக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டு சாக முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க. நாகப்ப செஞ்ச அக்கிரமங்களை பத்தி நானே எழுதின வாக்கு மூலம் கையெழுத்தும் போட்டிருக்கேன். வரப்போற டிஎஸ்பிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நல்ல காரியம் செஞ்ச. அம்மா நாளைக்கு வரப்போற டிஎஸ்பி கிட்டே நீயே கொடுக்கலாமே. அது வரைக்கும் நாகப்ப என்ன உயிரோட வைக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் நானே விஷத்தை குடிச்சிட்டேன். வெலு, இன்ஸ்பெக்டர் வெலு, வெலு. கான்ஸ்டபிள் சார், மேற்கொண்டாக பண்ணிட்டு வந்தீங்க. கௌரி, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வரப்போற டிஎஸ்பி கிட்ட நாகப்பன் ஒப்படைச்சிட்டு நீங்களும் சரணடைய போறீங்க. அதான உங்க முடிவு? அது மட்டும் இல்ல, நான் யாருங்கிற உண்மையை அந்த அம்மா கிட்ட இப்பவே சொல்லிட போறேன். ஒரு வகையில பார்த்தா அவங்க நிலைமைதான் எனக்கும். கணவன் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு. கௌரி, இந்த ஏமாற்றத்தை எதிர்பார்த்தானே நம்ம 2 பேரும் காதலிக்கவே ஆரம்பிச்சோம். ஒருவேளை எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலன்னா நிச்சயமா உன்னை தேடி வருவேன். எனக்கு நம்ப. ஜீப்ப நிறுத்து. கொள்ளையடிச்ச பணத்தோட நீங்க வந்துட்ட.
உன்னை பல இடங்கள்ல தேடி பார்த்தோம், கடைசியில் இங்க பார்த்துட்டோம். கோபி, நீ ரொம்ப கெட்டிக்கார. இல்ல என்ன போலீஸ் ஏமாத்த போலீஸ்காரன் வேஷமே போட்டிருப்பியா? நான் வேஷம் தான் போட்டிருக்கேன், ஆனா யாரும் ஏமாத்துறதுக்காக இல்ல. என்ன சொல்ற? இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் உண்மை. இந்த ஊர் இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணி அவன் பேர்ல இந்த ஊர் ஜனங்களே நான் ஏமாத்தான் இங்க வந்தேன். ஆனா இந்த ஊர் ஜனங்க என் மேல காட்ட அன்பு என் மனசை மாத்திடுச்சு. நீ எக்கெடுக்கிட்டு போ, எங்க பணத்தை எடு. அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பணம், அதுல ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது. மரியாதையா பணத்தை கொடுத்துரும், இல்ல நாங்க மனுஷனா இருக்க மாட்டோம். நீங்க என்னைக்கு தான் மனுஷனா இருந்தீங்க? உங்க சுயநலத்துக்காக என்ன உங்க கூட்டத்துல சேர்த்துக்கிட்டீங்க, உங்க சௌகரியத்துக்காக என்ன கொள்ளையடிக்க விட்டீங்க. மாட்டிக்கிட்டா உள்ள போறதுக்குன்னா அடிச்ச பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்க. இந்த ஆயுள் தண்டனை இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நானே என்ன போலீஸ்ல ஒப்படைக்க முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் என் கூட சண்டை செஞ்சா சரி, இல்ல சட்டம் உங்களை சும்மா விடாது. இந்த புத்திமதி எல்லாம் வேணா, பங்கு பணத்தை தரப்போறியா இல்லையா? தரமாட்டேன். அப்போ நான் தரேன். நான் நினைச்சா இப்பவே உங்களையும் சேர்த்து உள்ளே கூட்டிட்டு போக முடியும். ஆனா நீங்களா உணர்ந்து திருந்துவாங்கிறதுக்காக உங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன். முடிவு பண்ணிக்கங்க. நில்லுங்க. என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, 2 பேரும் விழுந்து புடுங்கிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. லட்சுமி, அவ வயசுல யார பார்த்தாலும் தோளை தொட்டு பார்க்கிறேன். அந்த தழும்பு தட்டுப்படாதான்னு. கொஞ்சம் இருங்க. என்ன இது தழும்பு? சின்ன வயசுல ஏற்பட்ட காயம். எப்படி பட்டுச்சு? எப்படியோ ஏற்பட்டுச்சு. எதுக்கு அதெல்லாம்? நான் காரணத்தோட தான் கேட்கிறேன். தயவு செய்து சொல்லுங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு அண்ணன் தான். உங்க அண்ணன் இப்ப எங்க இருக்காரு? தெரியாது. தெரியாதா? ஆமா, ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? சின்ன வயசுலயே என் கணவருடைய தம்பி பிரிஞ்சுட்டாரு. அவரை கண்டுபிடிக்க ஒரே ஒரு அடையாளம் தோல்ல இருக்கிற தழும்பு ஒண்ணுதான் சொன்னாங்க. அதனாலதான் கேக்குறேன். இந்த தழும்பு எப்படி ஏற்பட்டுச்சு? துப்பாக்கி சுட கத்துக்கிறப்போ எங்க அண்ணா கைத்த ஒரே சுட்டாங்க. அதனால ஏற்பட்ட தழும்பு. சந்தேகமே இல்ல, நீங்க தான் அவர் தம்பி. என்ன சொல்றீங்க? இந்த தழும்புக்கு நீங்க சொன்ன அதே காரணத்தை தான் அவரு சொன்னாரு. இவ்வளவு நாள் உங்களை சந்திக்கத்தான் அவர் துடியா துடிச்சிட்டு இருந்தாரு. இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தீங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. பாபு, 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 இவர் யார் தெரியுமா? உன் சித்தப்பாடா. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்களே, அதே சித்தப்பா தான்டா. கௌரி, நல்ல நேரத்துல வந்தேன். இவ்வளவு நாள் அந்நியர் மாதிரி இருந்தாரே, அவர் யார் தெரியுமா? என் சொந்த குழந்தைனார், என் கணவர் கூட பிறந்த தம்பி. உனக்கு ஆச்சரியமா இல்ல? அதிர்ச்சியாவும் இருக்கு. எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? இந்த விஷயம் என் கணவருக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது சரி, நீங்க அவரை அழைச்சிட்டு வரேன்னு போனீங்களே, என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பிரிஞ்சவங்க சேர்ந்துட்டா எப்படி பேச முடியும்? எப்படி இன்னைக்கு வந்துருவார்ல? அப்பா, இவ்வளவு நாள் நான் செய்த பிரார்த்தனைக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கு. முதல்ல அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கௌரி, என் கூட பிறந்த அண்ணனை நான் கொண்டுட்டேன். அவர் மனைவி விதவை ஆக்கிட்டேன். அவர் குழந்தை அனாதை ஆக்கிட்டேன். நான் உயிரோடு இருக்கவே கூடாது. வேணாங்க. உங்க அண்ணன் நீங்க கொன்னது தெரியாம செஞ்ச தப்பு. இப்ப அவர் மனைவியை குழந்தைய அனாதைய விட்டுட்டு நீங்க சாக நினைக்கிறது தெரிஞ்சு செய்யற தப்பு. இந்த நிலைமை என் விரோதிக்கு கூட வரக்கூடாது. கைய விடு. எவனவன உன் கையை பிடிக்கும் போது உன்னைய நான் பிடிக்க கூடாது. இவங்களை யாரை நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஊரானோட வாழ்க்கை நடத்துற ஒழுக்கம் கெட்டவன் தெரிஞ்சுதான் பேசுறோம். ஒண்ணும் தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து இப்படி நான் கூட்டாம பேசுறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? என்னம்மா, யார் யாருங்க? ஏன் எங்க பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? வாயா, புருஷன் இல்லாத நேரத்துல ஒரு அண்ணியனோட குடும்பம் நடத்துறாளே, அவ கைய நான் பிடிச்சா என்னவா? இப்படி அபாண்டமா பழிய சுமத்துறாங்களே. அப்படி நான் யாரோட குடும்பம் நடத்துறத பாத்தீங்க? இந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட.
அட பாவிகளா, அவரு என் புருஷனோட கூட பிறந்த தம்பி. அடுத்தவனை வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த குழந்தைய வச்சு வாழ்க்கை நடத்துறிய மானம் கெட்ட ஜென்மம். என்னடா சொன்னீங்க? நடக்கிற உண்மையை தாண்ட சொன்னோம், இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? பொறுமை, பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர், பொறுமையா இருங்க. இவர் எனக்கு விரோதி தான். இவரோட ஒழுக்கத்தையும் பண்பையும் பத்தி நான் உயர்வா நினைக்கிறேன். இவங்கள பத்தி தரக்குறைவா பேசினதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கல, உங்களை வெட்டி புதைச்சிடும். நாங்க எப்பவே மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா இந்த அம்மா புருஷனை உடனே இங்க கொண்டு வந்து சொல்லுங்க. அவ்வளவுதானே இன்ஸ்பெக்டர்? இந்த அம்மா புருஷன் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நானே ஆள் அனுப்பி வரவழைக்கிறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் பேசாம இருக்கிறீங்க? அவர் எங்க இருக்காருன்னு இவங்களுக்கு சொல்லுங்க. அவனால சொல்ல முடியாது. ஏன்னா உன் புருஷனை கொலை செய்ததே அவன்தான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு கொள்ளைக்காரன். இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் உடுப்ப மாட்டிட்டு உங்களை எல்லாரையும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கான். இல்ல, இது போய் அநியாயம். என் புருஷனை இவர் கொண்டு இருக்கவும் முடியாது, இந்த ஊரை ஏமாத்திருக்கவும் முடியாது. எதுக்காகவும் இவர் மேல இப்படி ஒரு பழி சுமத்துறீங்க? அப்படின்னா உன் புருஷனுக்கு எடுத்த இவர் சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இப்பவே நானே அவரை அழைச்சிட்டு வந்து இத்தனை பேருக்கு உண்மையை புரிய வைக்கிறேன். அப்படின்னா இவங்க சொல்றது உண்மைதானா? நீங்க கொலைகாரனா? உங்க கையாலேயே என் கணவரை கொலை செஞ்சீங்களா? என்னை மன்னிச்சிடுங்க, அவங்க சொன்ன அத்தனையும் உண்மை. அம்மாவை டாக்டர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. வாங்க கோபி. என்ன கதை? டாக்டர், கோபி, இந்த ஊர் ஜனங்கள் சேர்ந்து உன்னை காப்பாத்தீங்க, நான் ஏன் கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? நல்லா தெரியுமே நாட்டாம, உன் கழுத்துக்கு வரப்போற கத்தி என் கையில இருக்க. ஆமா, மரியாதையா அந்த ஃபைலை என்கிட்ட ஒப்படைச்சிடு. என்ன ரெண்டா பிறந்தாலும் அந்த ஃபைல் உன் கைக்கு வராது. இதுதான் உன் முடிவா? சத்தியம். சுந்தர், இல்ல கோபி, பங்கு பணத்தை தரமாட்டேன்னு சொன்னில்ல, அதனாலதான் உன் எதிரியோட நாங்க கூட்டு சேர்ந்துட்டோம். எப்படி இருக்கு எங்க கூட்டு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னும் 2 பேர் வேணும். எதுக்கு? உன்னை பாடையை தூக்கிட்டு போறதுக்கு. கோபி, இந்த நாகப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் 15 கொலை பண்ணிருக்கு. இப்ப ஒன்னை இவங்களை சேர்த்தா 17 கொலையாச்சு. எத்தனை கொலை பண்ணாலும் தூக்கு ஒரு தடவை தான். அத பத்தி நான் கவலைப்படல. இப்ப சொல்லு, இந்த ஃபைல் முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமா? சுட்டு தள்ளுகிறேன் உங்களை. இல்ல, அந்த ஃபைல் உனக்கு கொடுத்துறேன். கோபி, இப்பதான் நீ புத்திசாலி. நான் வர்ற வரைக்கும் அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. போலாமா? இந்தா, நீ கேட்ட ஃபைல். அவ்வளவு சீக்கிரம் இந்த ஃபைல் உன் கைக்கு வராதுனாகப்பா. இதுல உன் ஜாதகமே அடங்கியிருக்க. உன் அண்ணி குழந்தை உயிர் என் கையில இருக்கு. அதை நீ ஞாபகம் வச்சுக்க. அவங்களை எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் உயிர் என் கையில இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நாகப்பா, இத்தனை வருஷமா எல்லாருக்கும் நீ நாள் வச்சே இல்ல, இப்போ நான் உனக்கு நிமிஷம் வைக்கிறேன். எட்ரா சீட்டு. எத்தனை நிமிஷம் உயிர் நிக்கிறதோ பார்க்கலாம்.
எடா எடு முடிஞ்சா எடுத்துட்டு போக சொன்னேன், உன்னை முடிச்சிட்டே எடுத்துட்டு போறேன். நடங்க. நாகப்பணம் சம்பந்தப்பட்ட ஃபைல். நான் பேங்க்குள்ள அடிச்ச பணம் வீட்டுல பத்திரமா இருக்கு. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், முதல்ல நாகப்பணம் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் கோபி, உன் அண்ணன். பாபா, வந்துட்டீங்களா? உங்களை பத்தி என்னென்னமோ சொன்னாங்களே, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல லட்சுமி. எங்க இவர் யார் தெரியுமா? உங்க தம்பி. பாக்கணும் பாக்கணும்னு இவ்வளவு நாள் துடிச்சிட்டு இருந்தீங்களே, அவரேதான். தெரியல லட்சுமி. கோபி, நான் அன்னைக்கு ரயில்ல இருந்து விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ நீங்க இன்ஸ்பெக்டரா நடிக்கிற விவரத்தை சிஐடி ஆபீசர் கந்தசாமி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். கந்தசாமி சிஐடி ஆபீசரா? ஆமா கோபி, நீ ஒரு போலி இன்ஸ்பெக்டர் நான் ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு செய்த பல நன்மைகளை அப்பப்ப மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த. ஆமா, இந்த தகவலை வச்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு முடிவு எடுத்தோம்.
நீ நல்லவனா மாறி சட்ட ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு சமூகத்துக்கு பயன்படும் போது உன் சேவையை நாங்க ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இந்த பரீட்சையை நடத்தணும். இந்த பரீட்சையில நீயும் ஜெயிச்சுட்ட, நாங்களும் ஜெயிச்சிட்டோம். இதை தெரிஞ்சுக்காம லட்சுமி திடீர்னு புறப்பட்டு வந்ததுனாலதான் இந்த குழப்பமே ஏற்பட்டுச்சு. கோபி, உன்னை சட்ட விரோதியா சந்திக்காம ஒரு நல்ல மனிதனா பாக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியா நான் என் கடமையை செய்யறேன். ஏபிகோ 392 மற்றும் 418 பிரிவின் கீழ் உள்ள குற்றங்களை கோபிநாத் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்க சட்டத்தில் இடமிருந்தாலும் அவர் சமூகத்திற்கு செய்த நன்மைகளை கருதி புரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர் செக்ஷன் 3வது பிரிவின்படி அவரை மன்னித்து விடுதலை செய்கிறேன்.